நென்மாரா வல்லங்கி வேலா. நென்மாரா வல்லங்கி வேலா என்பது கேரளாவில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் ஒரு துடிப்பான திருவிழாவாகும். இது நெல்லிக்குளங்கர பகவதி கோவிலில் கொண்டாடப்படுகிறது. இது தலைமை தெய்வத்தின் பிறந்த நாளையும் தாரிகா என்ற அரக்கனை எதிர்த்து காளி தேவியின் வெற்றியையும் குறிக்கிறது. இதில் நென்மாரா மற்றும் வல்லங்கி கிராமங்கள் நட்பு போட்டியில் பங்கேற்கின்றன. இன்னும் விரிவான விளக்கம் இங்கே. மத முக்கியத்துவம். இந்த விழா தலைமை தெய்வமான நெல்லிக்குளங்கர பகவதியின் பிறந்த நாள் என்று நம்பப்படுகிறது. மேலும் தாரிகா என்ற அரக்கனை எதிர்த்து தெய்வம் வெற்றி பெற்றதன் கொண்டாட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. கிராமங்களுக்கு இடையிலான போட்டி. நென்மாரா மற்றும் வல்லங்கி கிராமங்கள் தங்களுக்கென கோயில்களை கொண்டிருந்தாலும் நெல்லிக்குளங்கர பகவதி கோவிலில் வெள்ளாளர்களுக்காக ஒன்று கூடி கொண்டாட்டங்களில் ஒன்றையொன்று மிஞ்சும் வகையில் நட்பு போட்டியில் ஈடுபடுகின்றன. மலையாள மீன மாதத்தின் 20வது நாளில் நெல் அறுவடைக்கு பிறகு திருவிழா நடைபெறுகிறது. முக்கிய அம்சங்கள்: யானைகள். அலங்கரிக்கப்பட்ட யானைகளின் பிரம்மாண்டமான ஊர்வலங்களுக்கு இந்த விழா பெயர் பெற்றது. இவை ஒரு முக்கிய இருப்பாகும். வானவேடிக்கை. கண்கவரும் வான வேடிக்கைகள் திருவிழாவின் சிறப்பம்சமாகும். இதில் 2000 கிலோவிற்கும் மேற்பட்ட வான வேடிக்கைகளை வெடித்து கொண்டாடுவார். இது பெரும் கூட்டத்தை ஈர்க்கிறது. பாரம்பரிய கலை வடிவங்கள். பாரம்பரிய இசை, நடன நிகழ்ச்சிகள் மற்றும் பிற கலை வடிவங்கள் திருவிழாவின் போது காட்சிப்படுத்தப்படுகின்றன. பந்தல். அலங்கரிக்கப்பட்ட யானைகள் தங்க வைக்கப்படும் ஆனப்பந்தல் எனப்படும் பெரிய அலங்கரிக்கப்பட்ட வளைவு போன்ற அமைப்பு மற்றொரு இருப்பாகும். கலாச்சார முக்கியத்துவம். நென்மாரா வல்லங்கி வேலா என்பது கேரளாவில் ஒரு குறிப்பிடத்தக்க கலாச்சார நிகழ்வாகும். இது இப்பகுதியின் வளமான மரபுகள் மற்றும் கலை பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிறது.